ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:31. அன்பின் தேவ பிள்ளைகளே, அன்று கொரிந்து பட்டணத்தில் உள்ள ஜனங்களுடைய மனநிலை வித்தியாசமாய் இருந்தது. இதை அறிந்தபடியினாலே பவுல் அப்போஸ்தலன் அங்குள்ள ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்வது மட்டும் இல்லாதபடிக்கு இன்று நாமும் அதே மனநிலையில் தான் இருக்கிறோம் என்பதை உணரத்தக்கதாக இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகின்றார். நாம் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்கின்றோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் செய்துவிட்டு இது தேவன்தான் செய்ய சொன்னார் என்று சொல்வதை காட்டிலும் அது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகின்றதா என்பதை பார்க்க வேண்டும். மட்டுப்படுத்துகின்ற காரியம் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை விட்டுவிட்டு தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டோம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம்.